அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/5/2025 ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்புகளுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா சஷ்டி விரதம் மேற்கொள்ள உகந்த நாள். முருகப்பெருமானை நோக்கி என்ன கேட்குறீங்களோ இந்த சஷ்டி விரதத்தோட கேட்டு பாருங்க, கட்டாயம் கொடுப்பார். தொடர்ந்து 7 மாதங்கள் இந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா குழந்தை பாக்கியம் மெயினா. கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆகுது, பார்க்குறவங்க எல்லாம் கேட்குறாங்க, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, இருக்கிற மாதிரியே இருக்கு, கடைசியில இல்லை, குழந்தை தரிச்சுது ஆனால் வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்துக்கு ஏங்கி தவிக்கும் அன்பர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து 7 மாதம் மட்டும் கடைபிடிச்சுப்பாரு. அந்த முருகப்பெருமானே உங்க வீட்டுல வந்துட்டு குழந்தையா பிறப்பாரு. நிச்சயம், இது சத்தியம். இது பலாயிரக்கணக்கான பெண்கள் வந்துட்டு இந்த விரதத்தை கடைபிடிச்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க எந்த விரத முறைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்துனாங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே தான், சஷ்டி விரதம் இருந்தீங்களாமா. புரியுதுங்களா? என்கிட்ட வரக்கூடிய அன்பர்களுக்குமே நாங்க சொல்றது அதுதான். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை நீட்டுறவங்களுக்கு நான் சொல்றேன், முருகன் நினைச்சிங்களா? உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானுடைய படம் இருக்கணும். அதுவும் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய குமரவேலனுடைய படம் இருக்கணும். பார்க்கறதுக்கு அப்படியே சும்மா அம்சமா இருப்பாரு. அவரை பார்க்க நம்ம மனசுல இருக்கக்கூடிய குறைகள்லாம் அப்படியே லேஸ் ஆயிடும். ஸோ இந்த நாள்ல முருகப்பெருமான் நினைச்சு வழிபாடு செய்ய அற்புதமான பலன்களை அள்ளி கொடுத்துருவார். எல்லா தெய்வமும் உங்களுக்கு வந்து காட்சி அளிக்கும். யாமிருக்க பயமன் நிக்கிறாரு பாத்துங்களா அப்பன் முருகன். அப்பப்பப்பா, உலகமெல்லாம் புகழ் மணக்க இன்னைக்கும் இந்த கலியுகத்திலையுமே சிறப்பான அற்புதமான நிறைய விஷயங்களை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த நாள்ல சிம்ம ராசி மறக்காம முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. எப்படிமா வழிபாடு செய்யணும்? அதிகாலையில் எழுங்க, குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணி, வீட்டில் வந்துட்டு முருகப்பெருமானுடைய படம் இருந்தா அதை சுத்தப்பதான் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு இல்லை சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி, செவ்வரடி மாலை இருந்தால் அதில் மாலை கட்டி போடுங்க. இல்லை ஏதாவது வாசனை இருந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப ஒளியில நீங்க மனசார அந்த முருகப்பெருமானை வேணுனீங்கன்னா அந்த ஒளியில உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் தெரிவாருங்க. அந்த ஜோதி வடிவமா உங்களுக்கு அருள்பாலிப்பார். அப்படி நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன வேண்டீங்களோ அது கொடுப்பார். குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் நான் சஷ்டி விரதம் இருக்கணுமா? என்ன வேணா கேளுங்க. மற்றவங்களை கெடுக்காத எந்த வரமாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருளிடுவார். சரிம்மா, இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறேன், ஓகே. ஆனா சனிக்கிழமை அப்படின்னாவே சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யணும் இல்ல, பெருமாளை வழிபாடு செய்யணும் இல்ல, அப்ப அந்த டைம்ல நான் வழிபாடு செய்ய வேணாவா? முருகப்பெருமான் மட்டும் நான் வழிபாடு செஞ்சா போதுமா அப்படின்னு சிம்ம ராசிக்கு கேட்குறீங்க இல்லையா? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம், பெருமாளையும் வழிபாடு செய்யலாம், அப்புறம் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யலாம், ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்யலாம், அப்புறம் சனீஸ்வர பகவானை கட்டாயம் சிம்மராசி வழிபாடு செஞ்சே ஆகணும். ஏன்னா நமக்கு அஷ்டம சனி, ஓகேவா? ஆனா சிம்மத்திற்கு பாதிப்பு வராதுன்னு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் என்னதான் இவருடைய அமைப்பு உங்களுக்கு அஷ்டமத்துல வந்து உட்கார்ந்தாலும் நீங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல, நீங்க சுயநலமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல, எல்லாருக்கும் நலம் விரும்பிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவார். ஒரு பதிப்பும் கொடுக்க மாட்டார், சைலண்டா உட்காந்துட்டு போயிடுவார். இப்போ அவன் அடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்களை ஏவி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிம்மராசி தான் அதுக்கு உதாரணம் சொல்லி ஆகணும். ஏவி விட்டா என்ன பண்ணுவாங்க சிம்மராசிக்காரங்க? இந்த இருப்பா வரேன், உன்னுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்ப வரேன்னு சொல்லிட்டு போய் அவங்களை அடிக்கிற மாதிரி உள்ள போய் உக்காந்துட்டு வருவாங்களே தவிர்த்து அவங்கள வந்து அடிக்க மாட்டாங்க. இப்படிதான் நீங்க உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருந்துட்டா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு. பயம் வேண்டாம். இப்ப சிம்ம ராசிக்காரன் யோசிப்பீங்க, அது சரி, இந்த ஆளு எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தப்பவே எனக்கெல்லாம் பெரிய கஷ்டம் வந்துச்சுமா, நீ மட்டும்தான் பாசிட்டிவா சொல்ற, அஷ்டம சனிங்கிறதுனால எல்லாருமே அவ்வளவுதான் போச்சு ஆஹா ஓஹோன்றாங்க, பயமா இருக்கு, ஏதோ நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அது நாங்கள் நம்பி இருக்கலாமா அப்படிலாம் ஒரு சிலர் யோசிக்கிறீங்க.
தாராளமா இருக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா சனீஸ்வர பகவானை பத்தி தெரியாதவங்க வேணா அந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். என்ன பண்ண போறோம்? அமைதியா இருக்க போறோம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க போறோம். இதனால என்ன பாதிப்பு நமக்கு வந்து சனீஸ்வர பகவான் கொடுத்துட போறாரு? இன்னொரு விஷயம் புரியலீங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன். நீ செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் தரக்கூடியவர் தான் இவரு. ஸோ நீ நல்லதை செஞ்சு உங்களுக்கு என்னதுக்கு கெட்டது செய்ய போறாரு அவரு? கஷ்ட காலத்துல நீங்க இது வரைக்கும் நல்லதானே செஞ்சுட்டு வரீங்க, யாருடைய கூடயும் கெடுக்கல. அப்புறம் எதுக்கு பயம்? புரிஞ்சுதுங்களா? லாஜிக்கா தெரிஞ்சதா? இல்லம்மா எனக்கு இந்த பயம் விலகணும், ஏதாவது வழிபாடு இருந்தா சொல்ல அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு போங்களா. அதாவது சனீஸ்வர பகவானுடைய அருளையும் கருணையும் நீங்க பெறணும்னு நினைச்சா சனிக்கிழமைகளை தவறாம சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணி எல் தீபம் ஏத்தி ஊனமற்றவங்களுக்கு உதவி செய்து 4 பேருக்கு உணவு பொட்டலம் தானமா கொடுத்தீங்கன்னா உடைய காரியங்கள் எல்லாத்தையுமே வீரியமாக தந்தருள்வார் அந்த சனீஸ்வர பகவான். தடைப்படுதுமா வேலை, தாமதப்படுதுமா வேலை, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமா, எதுவுமே முன்னேற்றம் இல்லைம்மா, இருளடைஞ்சு போச்சுமா வாழ்க்கை, இதை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைங்கிறது நேரடியா நம்ம மீது பட்டு விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா 1000 தான் கோயிலா போயிட்டு சனீஸ்வர பகவானை நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் உண்மையா மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நீ செய்யாம வாழ்ந்துட்டீங்கன்னா எந்த ஒரு தோஷமா இருந்தாலும் சரிங்க நீ தப்பிச்சுக்கலாம். ஆனா சனி பகவானை வந்து சனிக்கிழமைகள் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனாலையும் பிரார்த்தனை வைக்கிறதுனாலையும் கூடுதல் பலன்களை இவர் அருளிடுவார். அவருடைய கோபத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் யாருங்க? சூரிய பகவானின் மைந்தன் தான் இந்த சனீஸ்வர பகவான். அம்மா சாயா தேவி. இப்போ சனீஸ்வர பகவானுடைய அப்பா யாருங்க? சூரிய பகவான் இல்லையா? இவர் யாரு? நவ கிரகங்களுடைய தலைவன், தேஜஸ் கொண்டவர், அது வெளிச்சம் உடையவர், ஒளி மிகுந்தவர். அந்த ஒளியை கொண்டு உலகத்திற்கே வெளிச்சம் பாய்ச்சக்கூடியவர் இல்லையா? சொர்ண ரூபமாக அருள்பாலிக்கூடியவர். இவர் என்ன பண்ணுவாரு? ஆரோக்கியத்திற்கும் கீர்த்திக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் காரணகர்த்தா, அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல் இவர். இதனால தினமும் காலையில சூரிய பகவான நமஸ்காரம் செய்தினாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சூரிய பகவானையும் அனுதினமும் வழிபாடு செய்ய இவரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் விலகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும், புரியுதுங்களா? அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறோம், காசு கொடுக்கல. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் அப்பாவை பார்த்து நம்ம பேசுறோம். இந்த மாதிரி உங்க பையன் காசு வாங்கினாரு சார், கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்களேன் அப்படின்னா அப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா பையன் மேல என்ன தப்பு இருக்கா என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போப்பா நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பவே காசு இருந்தா எடுத்து கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி தான் சனீஸ்வர பகவானால உங்களுக்கு பாதிப்புன்னு உணர்ந்தீங்கன்னா அழுதிடமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. புரியுதுங்களா? சுத்தமா இந்த சனீஸ்வர பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் விலகும். வாழ்க்கை எப்பவுமே பிரகாசமா இருக்கும், தங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நல்லதே நடக்குங்க. சரிங்க, இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாமா? நிறைய பேசியிருக்கோம், பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்க, இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசி. இந்த நாள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவரை தாய்மாமன் வழியில நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். அதாவது இழுபறி நிலையில இருந்த அந்த வேலை இப்போ இன்னைக்கு நடக்கும். அதுவரை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். மன உறுதியோட செயல்பட போறீங்க. தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உதயமாக போகுது. உடைய செயல்திறனும் அதிகமாக போகுது. வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும். ஸோ வியாபாரம் செய்யறோம், தொழில் செய்யறோம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல லாபம் இருக்குங்க. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ததுனால நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும். மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்க நகைகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவீங்க. இதே பெண்களா இருக்கீங்க நீங்களே போயிட்டு நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு உங்ககிட்ட கீழே வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க, அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பா செஞ்சு கொடுப்பாங்க. இதனால தொழில்துறையில முன்னேற்றத்தை அடைவீங்க. வியாபாரம்ங்கிறத வெற்றிகரமா நடத்துவீங்க. அதே மாதிரி நிதி ரீதியா ரொம்ப நாளா இழுபறில் இருந்த கடன் பாக்கிகளை இன்னைக்கு வந்து ரொம்பவே வேகமா வசூல் செஞ்சிருவீங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை இன்னைக்கு சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைங்கிற என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமாமா? எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசா தெரியும் இல்ல, அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க இல்ல, அதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம இருந்திருக்கும்ல, அந்த பிரச்சனை இன்னைக்கு தீரும். அது தீர்வதுக்கான ஒரு பாதை உங்களுக்கு தென்படும். சரிங்களா? அதாவது குடும்பத்தாருடைய எண்ணங்களை எல்லாமே இன்னைக்கு கேட்டறிந்து அதை வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க. மற்றவங்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க. விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். அதாவது சொந்தக்காரனுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குங்க. அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்குங்க, தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ
பாராட்டுகளை பெறுவீங்க. சிறப்பான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதோட குடும்பத்தை பொறுத்திருக்கும் பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய ஆதரவுடன் முன்னேறுவீங்க. மகிழ்ச்சி பொங்கும். அழகு நிலையங்கள்ல வருமானம் அதிகரிக்கும். கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இதோட இன்னைக்கு சிம்ம ராசிகளுக்கு தெய்வீக எண்ணங்கள் அதிகமாகுங்க. ஒரு சிலர் வந்து குலதெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுவீங்க. வியாபாரம் செழிப்புறும். உடல் நலம் சிறக்கும். பிள்ளைகளுடைய நினைவாற்றல் கூடுங்க. தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். கல்யாணம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். வராத பணம் கைக்கு வரும். கெட்ட நண்பர்களை ஒதுக்கி வைக்க போறீங்க. அறகுறையா நின்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நடத்தி முடிச்சுக்க போறீங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் வீட்டு செலவுகளை சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. வியாபாரத்துல போட்டிகளை தாண்டி லாபம் பார்ப்பீங்க. தாய் வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வா இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு நீண்ட நாட்களாக முடிக்க முடியாதுன்னு நினைச்ச காரியத்தை கூட இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க. பணவரவு திருப்திகரமா இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. கூட பிறந்தவங்க அன்பா நடந்துப்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விற்பனையை வந்து சாதுரியமாக பேசி அதிகமாக்குவீங்க. காதல் கசந்த நிலையில கவலைப்பட்டுட்டு இருந்த சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்னைக்கு உங்களுடைய காதல் அப்படிங்கிறது பூக்குங்க, இனிக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். நீங்க எதிர்பார்த்த ஒரு நற்செய்தியுமே இன்னைக்கு உங்க காதுக்கு வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த நாள்ல வெளி வட்டாரத்துல புதியவர்களின் நட்பு கிடைக்கும். தள்ளி போன வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசு காரியங்களை விரைவா செஞ்சு முடிச்சுப்பீங்க. இந்த புதுசா ஒருத்தவங்க வந்து அறிமுகம் ஆகிறாங்க இல்லையா, அவங்களால வியாபாரம் உத்தியோகம்லாம் சிறக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு புது தீர்வு கிடைக்கும். அதிகார பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தை வந்து பெரிய அளவுல விரிவுபடுத்துவீங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் எதை செஞ்சாலும் சரி, எதை பேசினாலும் சரி, கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த நாள்ல நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும். தடைகள் எல்லாமே நீங்கும். இதோட ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்க மனசை ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து வெளிவர போறீங்க. வெளியூர் செல்வதற்கான பயணங்கள் கைகூடும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும். திருப்பணி சார்ந்த, அதாவது கோயில் திருப்பணி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால உங்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அதிகமாகும். சொல்லப்போனா இந்த நாள்ல உங்களுடைய சிந்தனைகள் மேம்படும். இதுவே வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க, நினைச்சது நடக்கும். வெற்றிகள் தொடரும். நகை நட்டு வாங்குவீங்க. இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில வந்து பல மடங்கு லாபம் கிடைக்கும். தொழில் நல்ல வளர்ச்சி பெறும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இதே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாருமே உங்ககிட்ட வந்து அனுசரணை நடந்துப்பாங்க. நினைச்சது எல்லாமே நிறைவேறும். அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் இந்த நாள்ல கிடைக்கும். உடைய பணிகள் சிறக்கும். அடுதான் அரசியல்வாதிகளுக்கு சே என்ன மாதிரி மனுஷன்டா அப்படின்னு மற்றவங்க எல்லாம் போற்றி புகழக்கூடிய அளவுக்கு மக்களுக்காக சில பணிகளை வந்து நீங்களே இறங்கி செய்வதை பார்த்து மக்கள் மத்தியில உங்களுக்கு ஆதரவு பெருகும். உங்களுடைய புகழ் கொடி பறக்க போகுது. மேலிடத்துல உங்களுக்கான பதவிகள் தேடி வரும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசைங்க கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள்ல மங்களகரமா மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உடைய பயணங்கள் கைகூடி வரக்கூடிய நாளா இருக்கு. மேலும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நாள். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள். அதே நேரத்துல ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாகுது. அதே மாதிரி இந்த நாள்ல உங்க வேலைகள் எல்லாமே நடந்தேறும். உறவுக்காருடைய வருகைங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நட்புகளால ஆதாயம் உண்டு. மேலும் ஒரு வரியில சொன்னாக்க என்னதான் சாதகமான பலன்கள் இருந்தாலும் எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகுது. இதோட தடைப்பட்ட வேலைகளை இன்னைக்கு எடுத்து முடிச்சுப்பீங்க. முதலீட்டுல நீ எதிர்பார்த்த லாபம் உண்டு. கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பான உற்சாகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லி முடிக்கலாம். ஸோ இந்த நாள் முழுக்க முருகப்பெருமானுடைய வழிபாடு, சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, மற்ற தெய்வங்களுடைய வழிபாடு, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நம்முடைய சிம்ம ராசிக்கு உடைய சிந்தனைக்கு தகுந்த
மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய நாளாக அமையட்டுங்க. வாழ்த்துக்கள்.